மகன் தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, இந்த நாளின் சிந்தனைக்காக நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 12வது வசனம். மீதியானியரும் அம்மோனியரும் சகல கிழக்கு தேசத்தாரும் வெட்டுக்கிளிகளைப் போல திரளாக பள்ளத்தாக்கில் பரவி கிடந்தார்கள். அவர்கள் ஒட்டகங்கள் கணக்கில் அடங்காதவைகள். அன்பான இறை மக்களே, இதில் பொதுவாக இந்த அமலோக்கியர் என்பவர்கள், மீதியானியர்கள் என்பவர்கள், இவர்கள் இருவரையும் குறித்து இந்த நாளிலே சற்று தெளிவாக நாம் அறிந்து கொள்வது மிக மிக அவசியமாக இருக்கிறது. மீதியானியர்கள் என்பவர்கள் எப்பொழுதுமே இஸ்ரவேலருக்கு விரோதிகளாக காணப்படுகிறவர்கள். இஸ்ரவேலருக்கு விரோதிகளாக இவர்கள் இஸ்ரவேலினுடைய விரோதிகளாக காணப்பட்டாலும் இவர்கள் பிறந்த வரலாறு பார்க்கும்போது ஆபிரகாமிற்கு கேத்தூராளிடம் பிறந்த மக்களின் சந்ததியினர். இவர்கள் இஸ்மவேலுடன் திருமணம் செய்து கொண்டு கலந்திருந்த மக்கள். இஸ்மவேலர், மீதியானியர், இவர் இரண்டு பேருடைய பாசையுமே மொழியுமே ஒன்றை ஒன்று நெருங்கியவைகள். இன்றைக்கும் இஸ்ரவேலர் ஆபிரகாமுடைய வழி வந்தவர்களா என்றாலும் கூட அது ஏனோ தெரியவில்லை, மீதியானியருக்கு இஸ்ரவேல் என்றாலே வெறுப்புத்தான். அடிக்கடி இஸ்ரவேலை மீது படையெடுத்து அவர்களை துன்புறுத்தவும், தங்களால் ஆன மட்டும் அவர்களுக்கு எவ்வளவு தூரம் தொல்லை கொடுக்க முடியுமோ அவ்வளவு தூரம் தொல்லை கொடுத்து வந்தார்கள். அடுத்து அம்மோனியர் என்று சொல்லும் பொழுது, இந்த அம்மோனியர்கள் ஏசாவின் பேரனான அமலேக், இந்த அமலேக்கின் சந்ததியார் தான் அம்மோனியர் என்று அழைக்கப்படுகிறார்கள். என்னாகமம் 12:9 பார்க்கும்போது கானான் தேசத்தின் தென்புறத்தில் குடியிருந்த இவர்கள் இன்றைக்கு எதிரே உள்ள சூருக்கு போகும்போது எல்லை மட்டும் பரவி இருந்தார்கள். இவர்களுடைய துவக்கம் முதலே இஸ்ரவேலினுடைய ஜென்ம பகையாக பகைத்து வந்தனர். இஸ்ரவேலர் மீது அடிக்கடி பகை உணர்வை காட்டுகின்ற ஒரு சந்ததி. இஸ்ரவேலருடன் சண்டை செய்து வந்த அமலேக்கியர் கடைசியில் சிமியோன் புத்திரர்களால் முற்றுமாக அழிக்கப்பட்டார்கள். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 42-43 வசனங்களிலே பாருங்கள். இந்த அமலேக்கியருடைய அழிவு பற்றி பிலேயாம் தீர்க்கதரிசி என்னாகமம் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த செய்தியை முன்னறிவித்துள்ளார். அமலேக்கியர் முற்றிலுமாக அழிவார்கள் என்று உபாகமம் 25:19 யாத்திராகமம் 17:14 தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே அமலோக்கியர் என்பதற்கு சமவெளியின் குடிமக்கள் என்பது பொருள். இன்றைக்கு மீதியானியரும் அமலோக்கியரும் இஸ்ரவேலுக்கு விரோதமாக படையெடுத்து அவர்கள் பாளையத்திலே பாதுகாப்பாக தங்கி இருக்கிறார்கள். அவர்களை பார்க்கும்போது கடற்கரை மணலைப் போல பெருகி இருந்தார்கள். இதை கண்ட அந்த மக்கள் சொப்பனங்கள் காணும் பொழுது, அந்த சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்லும் பொழுது அது கிதியோன் என்ற பட்டயம் என்று கூறுகிறார்கள். மீதியானியரும் அம்மோனியரும் இஸ்ரவேலினுடைய ஜென்ம பகையாக இன்றைக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கையில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் பிசாசுக்கும் ஜென்ம பகை. நன்றாக இருக்க வேண்டிய கர்த்தருடைய பிள்ளைகளை பிசாசு தன்னுடைய சிற்றின்பம், ஆசை, பேராசை, பொறாமை, பொய் சொல்லுதல், மாறாட்டமான வாழ்க்கை, கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இவைகளில் வாழ்ந்த காரணத்தினால அவர்களுக்கென்று ஜென்ம விரோதியாக சத்துருவை இன்றைக்கு நமக்காக அவர் என்ன செய்கின்றார்? அனுமதிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் வரும் சொன்னால், சத்துருவினுடைய போராட்டங்கள் வரும் சொன்னால் கடவுளை விட்டு நாம் வெளியிலே இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள் வருகிறது சொன்னால் நான் கர்த்தரை விட்டு தூரமாக இருக்கிறேன். இயற்கையாகவே ஒருவனுடைய வீட்டாரே அவனுக்கு சத்துரு என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லியிருக்கிற ஒன்றுமாக இன்றைக்கு உறவுகளும் நமக்கு எதிரிகளாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையில தான் இவன் ஆபிரகாம் சந்ததியில் பிறந்தவனாக இருந்தாலும் மீதியானியர்
ஏசாவினுடைய வம்சாவளியிலே வந்த அமலோக்கியராக இருந்தாலும் இஸ்ரவேலர் கர்த்தருடைய பிள்ளைகள் என்றாலே துன்பம் படுத்துகிறவர்களாக காணப்படுகிறார்கள். இன்றைக்கு கர்த்தருக்கு பிரியமாய் வாழ நாம் நினைக்கும் போது நமக்கு சோதனைகளும் துன்பங்களும் நெருங்கும். இன்றைக்கு அந்த துன்பங்களை எதிர்கொள்ள ஜெபம் என்ற பட்டயத்தினால் கிதியோனைப் போல நாம் எழுந்து நிற்போம். அன்புள்ள பரலோக பிதாவே, உம்முடைய அன்பாலும் இரக்கத்தினாலும் புதிய கிருபைகளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர், புதிய ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறீர், பலத்தை கொடுத்திருக்கிறீர், சத்துவத்தை கொடுத்திருக்கிறீர். இந்த நாளிலும் அந்த சத்துவத்துக்கும் பலத்துக்கும் நாங்கள் அதிகாரிகளாய் காணப்பட நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டும். இறைமகன்